இந்த வீடியோவில் டே அண்ட் நைட் ஆன் ஆஃப் டாகுல் அனிமேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பீட்ரியோட யுவை ஸ்டைனர் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இந்த டெமோவில் பார்த்த மாதிரி இன்றைக்கி அந்த டே அண்ட் நைட் டாகுல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு டாகுல் ஸ்விட்ச் தான், அதுலேயே கொஞ்சம் நம்ம டிசைன்லாம் பண்ணி அந்த டே அண்ட் நைட் ஆக்குறது தான் நம்மளோட வேலை. ஓகேவா? ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. டாகுல் ஸ்விட்சுக்கு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு வித்து வந்து கொஞ்சம் ஒரு 170 வச்சுக்கிறேன். அண்ட் ஹைட் வந்து let's keep 60. ஓகே, கார்னர் ரேடியஸ் வந்து டாகுலுக்கு வந்து 30 வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ஐடில் பட்டன் மாதிரி இருக்குது. ஓகே, ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரேம் ஆக்கிக்கிறேன். ஃப்ரேம் ஆக்கிட்டு இந்த ஃப்ரேமுக்கும் நான் 13 கொடுத்துக்கிறேன். கொடுத்து கிளிப் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இதை வந்து நான் டேக்கு, அதாவது சன்னுக்கு இருக்க டாகுல் பட்டன். ஓகே, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ கொடுத்துக்கிறேன், இது எனக்கு தனியாகவே இருக்கட்டும். இப்போது எனக்கு அந்த சன்னு நான் பண்ணணும். ஓகேவா? ஸோ எலிப்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நார்மல் இதுக்குள்ளே பிளேஸ் ஆகிற மாதிரி. ஓகே, இந்த சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் சன்னாக வச்சுக்கிறேன். ஓகே, அது கூட நம்ம என்ன பண்ணலாம், ரெக்டாங்கிள் கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். எஃபெக்டில் போயிட்டு இன்னர் ஷேடோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி திரும்பி இன்னர் ஷேடோ கொடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த இன்னர் ஷேடோ வந்து மேலே வருது. ஓகே, அடுத்து நான் கொடுக்க போகிற இன்னர் ஷேடோ வந்து இப்போ கீழே வரும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், -4 YX கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, கொஞ்சம் ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. இப்போ நான் கலர் மாற்றினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் சே இதுக்கு ஒயிட் இருக்குது. யா, ஸோ இதுக்கு ஒயிட் இருக்கட்டும். அதே மாதிரி எனக்கு இதுக்குமே ஒயிட்டே இருக்கட்டும். ஓகே, ஸோ ஏன்னா அந்த இது இல்லை, சன் இல்லை, ஸோ அதனால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கட்டும். ஸோ நான் ஒயிட் வச்சுக்கிறேன் இதில். ஸோ ஓகே, எனக்கு இது டன். ஓகே, இப்போ இது சன்னால் எனக்கு ஆப்வியஸாக எல்லோ கலர். ஸோ இந்த எல்லோ கரெக்டாக இருக்கும், இந்த எல்லோ. ஸோ இந்த எல்லோவுக்குமே நான் வந்து அகெயின் எஃபெக்ட்ஸ் இன்னர் ஷேடோ கொடுக்க போகிறேன். திரும்பி அதே இன்னர் ஷேடோ ஓவர் இட்ஸ் -4 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஐ திங்க் 75 கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு ஒன்று கரெக்டாக தெரியுது. ஓகே, இது பியூராக உங்களோட டிசிஷன் தான். இது நீங்கள் இன்னர் ஷேடோ கொடுக்கணுமோ கொடுக்கக்கூடாதோ எல்லாமே உங்கள் டிசிஷன் தான். இது உங்கள் பியூர் டிசிஷன் தான், உங்களோட டிசிஷன் தான். ஸோ நீங்கள் எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போது எனக்கு சன்னு முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், 3 ஆப்வியஸாக கொஞ்சம் இந்த கிரேஷ் ஃபீல்டில் தான் இருக்கும். ஸோ நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் கொடுத்துக்கிட்டு இன்னர் ஷேடோ எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ நான் இதில் வந்து இப்போது நீங்கள் அந்த குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றும் வேறு வேறு ஷேப் சைஸில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சைஸில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் டார்க் கலராக வச்சுக்கிறேன். இதுக்குமே அதே கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கலர்ஸ் காப்பி பண்ணுறது Ctrl+C Ctrl+V. Ctrl+C கொடுத்தா ப்ராப்பர்ட்டிஸ் காப்பி ஆகும், Ctrl+V கொடுத்தா ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அகெயின் இதுக்கு நான் என்ன பண்ணலாம், திரும்பி இதுக்கு இன்னர் ஷேடோ கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா இது ரொம்ப பிளெயினாக 2D எஃபெக்டில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் இதை அப்படியே திரும்பி Ctrl+C எல்லாத்துக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு 3 ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு 3 மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு 3 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
எனக்கு இப்போ ரெண்டுத்தையும் உள்ளே போய் இந்த ஃப்ரேமில் வைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ அது ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா நம்ம லேயர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ Ctrl G கொடுத்தீங்கன்னா குரூப் செலெக்ஷன். இது வந்து என்ன பண்ணுறேன்னா 3 ஸ்பாட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். 3ல் இருக்க ஸ்பாட்ஸில். ஸோ 3 ஸ்பாட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த எலிப்ஸை வந்து நான் 3 நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு இது ரெண்டுத்தையும் ஒரு குரூப்பில் இதுவும் 3 கலர் இருக்கு. ஸோ இதை வந்து Ctrl G கொடுத்தேன்னா ஸோ இதை வந்து நான் 3 ஆக்கிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் சும்மா குரூப் பண்ணி நான் சன் வச்சுக்கலாம். சன்னு சாரி குரூப் பண்ண நேம் மட்டும் தான் மாற்றுறேன். சன் வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl G ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா குரூப் கண்டென்ட் போயிட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சன் அண்ட் மூன் இருக்கனால சன் அண்ட் மூன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து எனக்கு டே டாகிள் ஃப்ரேம்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் நேம் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு வந்து கொஞ்சம் க்ளவுட்ஸ் வேணும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ஃப்ரேமில் தான் இருக்குது. கிளிப் கண்டென்ட் 30. ஓகே, எலிப்ஸ் போயிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணும், ஒயிட் கலரில் வேணும். ஓகே, இந்த கலர் எடுத்துக்கிட்டு ஒயிட் கலரில் வேணும். ஸோ இங்கே ஒன்று, ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணி டூப்ளிகேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ க்ளவுட் ஒவ்வொரு சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு எல்லாமே ஒரு க்ளவுட் மாதிரி ஆக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு வரேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு யூனியன் செலெக்ஷன்னு கொடுக்குறேன். ஸோ எல்லாமே எனக்கு எதுவுமே இந்த பிரியாமல் எல்லாம் ஒன்றாயிருது. ஓகேவா? எனக்கு குரூப்பும் இங்கே யூனியன் இங்கே ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது அப்படியே இங்கே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போது எனக்கு க்ளவுட்ஸ் முடிச்சாச்சு. எனக்கு சன்னு இந்த டாகிள் எல்லாமே ரெடி ஆகிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை தூக்கிட்டு உள்ளே வரேன். இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இதுக்குமே நான் என்ன கொடுத்துக்கலாம், ஓகே, இந்த இடத்துல இப்போதைக்கு நான் இன்னர் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போது ஒன்று பெண்டிங் வந்து எனக்கு அந்த சன்லேருந்து ரேஸ் வர மாதிரி. ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று எலிப்ஸ் 16 இப்படி 15 இப்படி. ஓகே, ஸோ எல்லாமே சன்ரைஸ் தான். இது வந்து நான் 15 ஆக்கிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வரேன். இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 16, 17, 18. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், 25 ஆக்கிக்கிறேன். ஸோ எனக்கு போக போக ரேஸ் குறையிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது என்ன பண்ணுறேன், ஓகே, அந்த எலிப்ஸ் மெஷின் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போது நான் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன், இதை நான் ஒரு குரூப் ஆக்கிக்கிட்டு என்ன அதுக்கு பேர் நினைக்கிறேன்னா சன் ரேஸ். ஓகே, சன் அண்ட் மூன் கீழே எனக்கு சன் ரேஸ் இருக்கா. ஸோ அது பேடு மை பேட், கலர்ஸ் மாற்ற மாதிரி இருட்டேன். இதுக்கு நம்ம ஒயிட் வச்சுக்கலாம். ஸோ இந்த F2 காம்பினேஷனை நான் எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் கலர் மாற்றிட்டேன். ஓகே, எனக்கு இப்போதைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு தோணுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்மளுக்கு என்ன இஷ்யூ வரும்னா, இப்போ சன் ரேஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அப்படியே வெளில எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இதெல்லாம் ஈக்குவலாக இருந்தால் தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், மூணுக்கு டாகிள் மாற்றும் போது நைட் டாகிள் மாற்றும் போது எனக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் ஒவ்வொன்றும் எனக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன்.
ஓகே, ஸோ நான் எல்லாமே எனக்கு சென்டராக இருக்குது. நான் உள்ளே வச்சு பார்த்தாலுமே பக்கா ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சன்ரைஸ் அப்படியே நான் உள்ளே தூக்கிட்டு போய்க்கிறேன். அவனை வந்து அப்படியே என்ன பண்ணுறேன், சன் அண்ட் மூணு கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அதுவுமே எனக்கு கரெக்டாக சென்டராக இருக்கணும். ஓகே குட். இப்போது எனக்கு இன்னொன்று என்ன இது சேஞ்ச் பண்ணணும்னா, எனக்கு ஒப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இது 13 வச்சுக்கிறேன், இதை நான் 20 வச்சுக்கிறேன், இதை நான் 10 வச்சுக்கிறேன். 10 தெரியுதுல்ல? ஓகே தெரியுது. ஸோ எனக்கு இப்போ இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் இன்னொன்று என்ன ஆட் பண்ணணும்னா, எனக்கு ஸ்டார்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா 3 டாகிள் வரும்போது ஸ்டார்ஸும் இந்த ஃப்ரேமில் தான் வெளில வரப்போகுது. ஸோ அதுக்கு நான் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ லெட்ஸ் கோ டு ஃப்ளாட் ஐகான் போய்க்கிறேன், பை ஃப்ரீ பிக் போயிட்டு நான் ஸ்டார்ஸ் தேடுறேன். ஸோ ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஸ்டார் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பிளாக் ஐகான் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்ன இஷ்யூ வரும்னா, உங்களுக்கு இதுவும் நான் காட்டணும். என்ன இஷ்யூ வரும்னா, நம்ம நைட்டுக்கு மாறும்போது நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். அதனால இந்த பிளாக் ஐகான் கரெக்டாக வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு இன்னொரு ஐகான்ஸ்க்கு இன்னொன்று இருக்குது, ஐகானிஃபைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் ஸ்டார்ஸ்னால் நீங்கள் தேடிங்களா, அதே மாதிரி இதுலேயும் வரும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்டார் என்ன எடுத்துக்கலாமா, இதில் நான் கலர்ஸ் மாற்றிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அது இமேஜாக வரும், இது அப்படியே வெக்டார்ஸாக வரும். ஸோ நான் கலர் மாற்றிட்டு இம்போர்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ நான் இதை தான் நான் வைக்க போகிறேன் அதுக்குள்ளே. இந்த மாதிரி எப்படி வேணுமோ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே ஒரு குரூப் ஆக்கிக்கிறேன். கேட்டால் நான் ஸ்டார்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டார்ஸ் அப்படியே இந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே லெஃப்டில் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ என் ஒர்க் டன். நீங்கள் அவ்வளோ, இனிமேல் என் ஒர்க் ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சன் அண்ட் மூன் பார்த்தீங்கன்னா சன் 0 சன் எங்கே இருக்குது, சன் 0 எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இது வந்து 78 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஃபஸ்ட்டு நான் சன் அண்ட் மூன் ப்ளேஸ் பண்ணிட்டு நான் அப்படியே இங்கே போய்க்கிறேன். ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு நீங்கள் ரைட் ஆட கொடுத்தீங்கன்னா 10 பிக்சல்ஸாக மாறும். இப்போ சன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன், மூன் வந்து 0ன்னு கொடுத்தா இங்கே வந்துடும். இப்போ எனக்கு க்ளவுட்ஸ் தேவையில்லை கரெக்டாக. ஸோ க்ளவுட்ஸ் வந்து நான் அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். என்னோட சன் ரேஸை வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சன் ரேஸ் 3 ரேஸ் ஆயிடும் கரெக்டாக, நாட் எக்ஸாக்ட்லி, பட் ஆனால் அந்த மாதிரி நம்ம பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சன் ரேஸையும் இருக்கட்டும் இப்போதைக்கு. இப்போ என் தீம் ஃபுல்லாக நான் பிளாக்காக மாற்றணும். ஸோ டாகிள் ஃபீல்டில் போயிட்டு நான் பிளாக் வச்சுக்கிறேன். என் இன்னர் ஷேடோ வந்து ஓகே லெட்ஸ் அப்படியே இருக்கட்டும். டாகிள் ஃபீலே கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ என்னோட ஸ்டார்ஸ் இது இங்கே ஸ்டார்ஸ் இங்கே இருக்கா, ஸோ அவனை தூக்கிட்டு இங்கே அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ டூ பிக் சங்கி குறைச்சிருக்கலாம், இங்கே வந்து வைக்கிறேன். ஓகே, ஸோ டே அண்ட் நைட் டன். ஸோ நான் இப்போ அப்படியே என்ன பண்ணுறேன், எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் காம்போனன்ட் செட், அந்த ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு இதை கிளிக் பண்ணால் ஒரு ட்ராக்னு வச்சுக்கலாமா, உங்கள் இஷ்டம். நான் இப்போ கிளிக்குன்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து ஆனிமேட்டில் ஸ்மார்ட் ஆனிமேட், நான் லீனியர்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இதை கிளிக் பண்ணால் எனக்கு திரும்பி இதுக்கு போகணும். ஓகே, ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டம்மி ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் இதை செலக்ட் பண்ண ஆல்ட் பிடிச்சி டேக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வரும். முன்னாடி வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வரும். ஓகே, ஒயிட் பேக்ரவுண்ட் இஸ் அ புவர் சாய்ஸ். 1 செகண்ட், இந்த டார்க் இந்த மாதிரி போய்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி டாகிள் பட்டன்ஸை நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் இங்கே ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வச்சு உங்களுக்கு சஜஷன் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வரலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து UIUX ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போயே BT சிஸ்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.